ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சீனியர் சாராஸ் நடத்தும் இயேசுவே ஆண்டவர் என்ற தொகுப்பினுடைய 2ஆம் பாகத்தை நாம் இன்று தொடங்க இருக்கின்றோம். இந்த 2ஆம் தொகுப்பில் கடவுளும் மனிதனும் என்ற தலைப்பில் வேதத்தின் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை குறித்தும் கடவுள் எவ்வாறு மனிதனை பயன்படுத்துகின்றார் என்பதை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கின்றோம். கடவுளையும் மனிதனையும் குறித்து அநேக கோட்பாடுகள், அநேக விவாதங்கள் இருப்பினும் வேதத்தின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்வதற்கு எளிதாக ஒரு சில காரியங்களை இந்த தொகுப்பின் அடித்தளமாக ஒரு முக உரையை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, கடவுள் மனிதனை உருவாக்குகின்ற பணியிலே ஈடுபடுகின்றார். கர்த்தர் தம்முடைய சாயலிலே மனிதனை உருவாக்குகின்றார். தான் முன்குறித்த திட்டத்தின்படி தன்னை போல குணநலன்கள் கொண்டவராய், தன்னோடு நெருங்கின தொடர்புடையவராய், தனக்கேற்ற ஜீவியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கடவுள் மனிதனை தனது சாயலையும் தனது சுவாசத்தையும் கொடுத்து உருவாக்குகின்றார். கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் முதலாக அவரின் பிரதிநிதியாக ஒரு பணியை செய்ய நியமிக்கப்படுகின்றான். அதுதான் அவருடைய படைப்புகளை பராமரிக்கும் பணி. இந்த பணியோடு இணைந்து அவனுக்கு ஒரு சில அதிகாரங்களையும் கர்த்தர் கொடுக்கின்றார். மனிதன் தன் தேவனாக படைக்கப்படவில்லை, தேவ சாயலில் மட்டும்தான் படைக்கப்பட்டுள்ளேன் என்பதையும், தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்ற அங்கு இடமில்லை, மாறாக தேவனுடைய நோக்கங்களை மட்டும்தான் நிறைவேற்ற உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதையும் மறந்து அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்து வெற்றி அடைந்ததாக நினைத்து தோல்வி அடைகின்றான். இது மனிதன் தேவனுக்குரியவன், அவருக்கு சொந்தமானவன் என்பதையும், மனிதனால் தனிச்சையாக கடவுளின்றி தன் வாழ்வை செலுத்த இயலாது என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. இதைத்தான் அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனங்களிலே நாம் காணலாம். கர்த்தராகிய அவரை மனிதர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அவர்களை உருவாக்குகின்றார். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்படி தேவனோடு நெருங்கி ஜீவிக்க படைக்கப்பட்ட மனிதன் தன் சுய விருப்பத்திற்கு இணங்கி தேவன் திட்டம் பண்ணியிருந்த பாதையிலே பயணிக்காமல் வழி விலகி செல்கின்றான். இதனால் தனக்கும் தேவனுக்கும் இருந்த உறவை இழந்து தன்னுடைய சுவாப உணர்ச்சிகளுக்கு அடிமையாகின்றான். மனிதனை உருவாக்கியதற்காக தேவன் மனம் வருந்தும் அளவிற்கு மனிதனுடைய செயல்கள் தேவனுக்கு விரோதமாக காணப்பட்டது. ஆனாலும் தான் படைத்த மனிதனையும் படைப்புகளையும் அவர் நேசித்ததினால் அவர்களை அழிவை காணவிடாமல் அவர்களை மறு உருவாக்கம் செய்யும், மறு சீரமைக்கும் பணியை ஆண்டவர் கையில் எடுக்கின்றார். தான் உருவாக்கிய மனிதனை மறுசீரமைப்பது கடவுளுடைய பணியாக இருந்தாலும், தன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற, தன்னுடைய திட்டத்திற்குள்ளாக செயல்படுகின்ற, தனது வல்லமையை சரியாய் புரிந்து கொண்டு அங்கீகரித்த மனிதர்களை இந்த மறு சீரமைக்கும் பணியில் கருவியாக பயன்படுத்துகின்றார். இந்த பணியிலும் மனிதனுடைய செயல்பாடுகளுக்கென்று ஒரு வரம்பை நியமித்து அதற்கு மீறி அவர்களால் தனியாக செயல்பட முடியாதபடி தன்னை சார்ந்திருந்தே பயணத்தை தொடர்கின்ற ஒரு அமைப்பை அவர் உருவாக்குகின்றார். இந்த மறுசீரமைக்கும் பணியில் நோவா முதலாக பலரை பயன்படுத்தி அவர்கள் மூலமாய் மனிதர்கள் தங்களின் தனிப்பட்ட ஜீவியத்திலே தேவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். அதில் முதலாவது, ஒவ்வொரு மனிதனும் தன்னோடு ஒரு நெருங்கிய உறவை, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இரண்டாவது, தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்றும் அவர்களின் முழு நம்பிக்கையையும் தன் மீது வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இதைத்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, தன்னிடத்தில் மனிதன் சேர வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். தன்னிடமாய் மனிதன் திரும்ப வேண்டும் என்று அவர் காத்திருக்கின்றார். இதில் மனிதர்களை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகின்றார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கலாம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் மறுசீரமைக்கும் மாற்றுருவாக்கும் பணிகளில்
தீர்க்கதரிசிகளையும் ராஜாக்களையும் நியாயாதிபதிகளையும் தலைவர்களையும் பயன்படுத்தி சமயத்தில் சமூகத்தில் உள்ள அநீதிகளெல்லாம் சுட்டிக்காட்டி கடிந்து கொண்டு தேவனுடைய நீதியுள்ள ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்க வேண்டும் என்பதையும் கர்த்தர் வலியுறுத்துகின்றார். இந்த மறுசீரமைக்கும் பணியை மனிதர்களை கருவிகளாக கொண்டு முழுமையாக செய்து முடிக்க முடியாது என்பதை உணர்ந்ததால் தேவன் மனு உருவெடுத்து இந்த பூமிக்கு வந்தார். ரோமர் 5:8 நாம் வாசிக்கின்றோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று. நாம் பாவத்தில் இருக்கும்போதே தேவன் மனிதனை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வருகின்றார். அடுத்ததாக கடவுள் எப்படிப்பட்ட மனிதர்களை பயன்படுத்துகிறார் என்று நாம் பார்த்தோமானால், உலகத்தால் பலவீனமானவர்களாக, சிறியவர்களாக, எதையும் செய்ய திராணியற்றவர்களாக கருதப்பட்ட மனிதர்களை தெரிந்து கொண்டு அழைத்து தனது ஞானத்தையும் பலத்தையும் ஆலோசனையும் அவர்களுக்கு அருளி வழி நடத்தி வல்லமையான காரியங்களை அவர்கள் மூலமாக செய்கின்றார். இதற்கு ஒரு சில உதாரணங்களை நாம் காணலாம். ஆபிரகாம் வயது முதிர்ந்த நபர், மோசே திக்குவாயும் மந்த நாவும் உள்ள ஒரு நபர், கிதியோன் பயந்த சுவாபம் உள்ளவராக காணப்பட்டார், ராகாப் தவறான பாதையை தெரிந்தெடுத்த ஒரு பெண், சமாரிய பெண் உலகத்தாரால் பாவி என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பெண், யாக்கோபு தன் சகோதரனையே ஏமாற்றிய ஒரு நபர், யோனா தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகி ஓடிய ஒரு நபர், நகோமி கணவனை இழந்து தனித்து நின்ற ஒரு பெண், பேதுரு தேவனையே கிறிஸ்துவையே மறுதலித்த ஒரு நபர், பவுல் சபையை துன்புறுத்திய ஒரு நபர். இப்படி பலதரப்பட்ட நலிவடைந்த சூழலிலிருந்து வந்த நொறுங்கி போன மக்களை தேவ பணி செய்ய தகுதியற்றவர்கள் என்பவர்களை தெரிந்து கொள்கின்றார். இப்படி பலதரப்பட்ட நலிவடைந்த சூழலில் இருந்து வந்த நொறுங்கி போன மக்களை தேவ பணி செய்ய இவர்கள் தகுதியற்றவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களை இவர் தெரிந்து கொள்கின்றார். இதை குறித்து வருகின்ற தொகுப்புகளிலே நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். இறுதியாக கடவுள் மனிதனுக்காக ஏற்படுத்திய மீட்பின் திட்டம். தான் படைத்த மனிதர்களை தலைவர்களாக உருவாக்கி பலரை சரியான பாதையில் வழிநடத்தவும் விடுதலை வாழ்வுக்கு நேராய் நடத்தவும் பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த மனிதர்களால் ஒருவரை சுவாப உணர்ச்சிகளிலிருந்து அதற்கு அடிமைப்பட்டு கிடப்பதிலிருந்து விடுதலை அளிக்க இயலாது என்பதால் தானே மனிதனாக உருவெடுத்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து கிருபையையும் பாவ மன்னிப்பையும் விடுதலை உள்ள வாழ்வையும் ஏற்படுத்தினார். இது மட்டுமல்லாமல் அன்பும் நீதியும் நிறைந்த தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கும் பணியையும் அவர் செய்ய தொடங்கினார். தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கும், அங்கே மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வு இருக்கும் என்பதை நாசரத் மேனிஃபெஸ்டோ என்று அழைக்கப்படுகின்ற லூக்கா 4:16 முதல் 21 வரையுள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இவ்வாறு மனிதனுக்கு ஒரு நிலையான வாழ்வை பரம ராஜ்யத்திலும் சமாதானமான விடுதலை உள்ள வாழ்வை இந்த ராஜ்யத்திலே அளிக்கவும் சித்தம் கொண்டு மனிதனோடு உள்ள உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து தனக்கு சொந்தமானவர்களாக ஆக்கி அவர்களை நடத்தி வருகின்றார். தொடர்ந்து வருகின்ற தொகுப்புகளில் இதை குறித்து இன்னும் விரிவாக விளக்கமாக வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு புத்தகத்தையும் மையமாக வைத்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆமீன்.